ஓகே. இப்போ வந்து பார்த்தோம்னா, நம்ம வந்து நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் முடிச்சிட்டோம். எஜுகேஷன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரெஷருக்கு தான் நம்ம இப்போ இந்த ரெஸ்யூம் ரெடி பண்ணுறோம். அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வராது. ஸோ இந்த ரெஸ்யூம் வந்து ஒன்லி ஃபார் ஃப்ரெஷர்ஸ்னால நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணல. எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்னால் ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணி தான் ஒரு ஜாபுக்கு ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது வந்து தேவைப்படாது. இல்லைனா நான் எக்ஸ்பீரியன்ஸுக்கு மட்டும் வேணால் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படாது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கில்ஸ் அப்படின்றதுக்கு போவோம். ஓகே. இப்போ நம்ம வந்து நம்ம ஸ்கில்ஸுக்கு போகிறோம். இப்போ வந்து ஸ்கில்ஸ் பார்த்திங்கன்னா எப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் இங்கே கொடுக்கணும். அதாவது உங்களுக்கு உங்களோட தனித்திறமை என்ன, உங்களோட டேலண்ட் என்ன அப்படின்றது தான் உங்களோட ஸ்கில்ஸு. இப்போ உங்களுக்கு டவுட் இருந்தால் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்னு இருக்குது பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள்னு இருக்குது. இந்த எக்ஸாம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக அது என்ன அப்படின்றது உங்களுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்க. இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் 1 சேல்ஸ், டீம் பில்டிங், ப்ராப்ளம் சால்விங், டெசிஷன் மேக்கிங் இருக்குது. அப்புறம் வந்து பிகினர், இன்டர்மீடியட். ஸோ இது எல்லாமே இருக்குது ஸ்கில்ஸு. இதில் நீங்கள் இந்த மேலே இருக்க இந்த விஷயத்தை மட்டும் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு ஃப்ரெஷராக உங்கள் ரெஸ்யூம் இருக்கிறனால இந்த சேல்ஸு, டீம் பில்டிங், ப்ராப்ளம் சால்விங், டெசிஷன் மேக்கிங் இது எல்லாமே கூட நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம். பட் இங்கே சேல்ஸுன்ற விஷயம் வேணால் டீம் பில்டிங், ப்ராப்ளம் சால்விங், டெசிஷன் மேக்கிங் இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். இப்போ இங்கே ஆட் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கில்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கில் என்னென்னா லீடர்ஷிப் ஸ்கில். லீடர்ஷிப் அப்படின்ட்டு கொடுத்துட்டு லெவல் 5 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து என்னது, உங்களுக்கு என்ன அடுத்த ஸ்கில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டு. உங்களால் கரெக்டாக டைமுக்கு எல்லா வேலையும் முடிக்க முடியும்னா டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. ஓகே. அடுத்து ஒரு 5 ஸ்கில்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. அதாவது எல்லா என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னாலும் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்துக்கோங்க. அதுவும் லெவல் 5 கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு கொடுங்க. அதாவது எந்த ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆனாலும் அதை நான் ரொம்ப அழகாக சால்வ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஸ்கில் எனக்கு இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள். அதுவும் லெவல் 5 கொடுத்துக்கோங்க. தென் ஒரு 5 ஸ்கில் நம்ம சொன்னோம். லீடர்ஷிப்பு, டைம் மேனேஜ்மெண்ட்டு, ஃப்ளெக்சிபிலிட்டி, ப்ராப்ளம் சால்விங், அடாப்டபிலிட்டி ஒரு ஸ்கில்லாக கொடுங்க. அடாப்டபிலிட்டி ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் லொக்கேஷனுக்கு வேறு ஒரு இப்போது நீங்கள் இருக்கிற நேட்டிவ் பிளேஸ் ஒன்றா இருக்கும், ஆனால் வேறு ஒரு பிளேஸ்க்கு உங்களை வந்து அவங்களோட கம்பெனி லொக்கேட் ஆகிருக்கும், அங்கே வந்து உங்களை போடலாமா அப்படின்னு சொல்லி உங்களை கேட்டாங்கன்னா நான் எல்லா சுச்சுவேஷனுக்கும் அடாப்ட் ஆவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் தெரியப்படுத்தணும். அப்புறம் ப்ராப்ளம் சால்விங், ஃப்ளெக்சிபிலிட்டி, டைம் மேனேஜ்மெண்ட், லீடர்ஷிப் இது எல்லாமே உங்களோட ஸ்கில்ஸில் நம்ம கொடுத்துட்டோம். இப்போது நீங்கள் போய்ட்டு சேவ் கொடுத்துருங்க. ஓகே. இப்போது பர்சனல் டீட்டெயில் முடிச்சாச்சு, எஜுகேஷன் முடிச்சாச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்கில்ஸ் கொடுத்துட்டீங்க. இப்போது ஆப்ஜெக்டிவ் நம்ம கொடுக்கணும். கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆப்ஜெக்டிவ் தான் வந்து உங்கள் ரெஸ்யூமில் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ்க்கு அப்புறம் வரும். இப்போது இங்கே ஆப்ஜெக்டிவ்க்கு இங்கே எக்ஸாம்பிள் இருக்குது. இதில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா இதில் இருக்கிறத எடுத்து கொடுக்கணுன்னா கொடுங்க. இல்லை அப்படின்னா நீங்களே வந்து உங்களோட ஆப்ஜெக்டிவை கூகுளில் கூட போய் எடுத்துக்கோங்க. கூகுள் போங்க. கூகுள் போயிட்டு ரெஸ்யூம் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஆப்ஜெக்டிவ்ஸை டைப் பண்ணிங்கன்னா
ரெஸ்யூம் ஆப்ஜெக்டிவ் ஃபார் ஃப்ரெஷர்ஸ்னு வரும். அதில் அப்படி கீழே வாங்க. வாட் இஸ் எ குட் ஆப்ஜெக்டிவ் ஃபார் ரெஸ்யூம் அப்படி இருக்குது கொடுங்க. இப்போது இதில் இந்த இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இதை எடுக்கிறேன். இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி அப்படின்னு கொடுத்துட்டு போய் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அதாவது டு கான்ட்ரிபியூட் மை பாசிட்டிவ் ஆட்டிடியூட், அடாப்டபிலிட்டி அண்ட் ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில் டு சப்போர்ட் டீம் கோல்ஸ் அண்ட் டெலிவர் குவாலிட்டி ஒர்க், seeking an opportunity to apply my academic achievement and coursework knowledge to real world projects and challenges. என்னடா இவன் பேஸ்ட் பண்ணதும் இல்லாமல் படித்து காட்டுறானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஃப்ரெஷர்ஸ்க்காக தான் எக்ஸ்க்ளூசிவாக இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக தெளிவாக எல்லா விஷயமும் பண்ணோம்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகே, இதை வந்து நான் ஆப்ஜெக்டிவாக கொடுத்துருக்கேன். இதே உங்களுக்கு கூகுளில் வேறு ஏதாவது கேரியர் ஆப்ஜெக்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அதை வந்து டைப் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது சேவ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த ஆட்ஸு போயிட்டுருக்கு. அது இந்த ஆப்போட ஆடு, அதெல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ். இங்கே இருக்கோம், நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கோம். இப்போ இந்த ரெஃபரன்ஸ்னால் என்னென்னா உங்களை பற்றின ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் உங்களை பற்றின டீட்டெயில் வந்து கம்பெனிக்கு வந்து உங்களை பற்றி சொல்கிறது. அதாவது நீங்கள் வந்து ரெஃபரன்ஸாக வந்து யாராவது ஒருத்தர் டீட்டெயிலை இங்கே வந்து கொடுக்கணும். இப்போ இங்கே எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். அவங்களோட பேர், அவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்க, எந்த கம்பெனியில் இருக்காங்க, அவங்களோட மெயில் ஐடி, அதுதான் வந்து ரெஃபரன்ஸ். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் கொடுத்துக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லுவாங்க. இவங்களை வந்து நீங்கள் ஹையர் பண்ணலாம், ரொம்ப வந்து செல்ஃப் மோட்டிவேட்டடு, ரொம்ப பாசிட்டிவான திங்கிங் இருக்கிறவங்க, நீங்கள் எந்த ஒர்க் கொடுத்தாலும் அந்த ஒர்க்கை வந்து அவங்க நல்லா பண்ணுவாங்க, ஸோ இவங்களை நீங்கள் ஹையர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ், உங்களை பற்றின டீட்டெயிலை அவங்க சொல்லுவாங்க. கம்பெனிக்காரங்க இன்டர்வியூ பண்ணிவிட்டு உங்களோட ரெஃபரன்ஸ் இருக்க இந்த டீட்டெயில் இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி கேட்பாங்க இவங்க எப்படி அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ரெஃபரன்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்களோட கிளாஸு அட்வைசரு இல்லை கிளாஸ் இன்சார்ஜ் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, அவங்களது கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். இல்லை உங்கள் பேரண்ட்ஸை பற்றின டீட்டெயில், உங்கள் பேரண்ட்ஸு, உங்கள் ஃபாதரு, அவரை நான் ரெஃபரன்ஸாக போடுறேன், இல்லை அண்ணா அக்கா யாராவது ஜாபில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்களது கூட கொடுக்கலாம். அதாவது அவங்களுக்கும் உங்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் உங்களை பற்றி தெரியாதவங்களுக்கு வந்து நீங்கள் உங்களை ரெஃபரன்ஸாக கொடுத்துட்டிங்கன்னா அவங்கள கால் பண்ணி கேட்கும்போது நீங்கள் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இது கொடுக்குறேன். உங்கள் ப்ரொஃபஸர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸு அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அவங்க டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து இதில் ஃபில் பண்ணுங்கள். இப்போ அவங்க உங்கள் காலேஜில் ப்ரொஃபஸர்ஸாக இருப்பாங்க, இல்லை கெஸ்ட் லெக்சர்ஸாக இருப்பாங்க. அது பார்த்துட்டு அவங்கக்கிட்ட அவங்களோட பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க. இல்லை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கலாம், கேட்டுட்டு உங்கள் காலேஜ்லேயே டீட்டெயில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அவங்களோட மெயில் ஐடி, கரெக்டாக அவங்களோட மெயில் ஐடி என்னவோ அவங்களோட மெயில் ஐடி கொடுத்துருங்க. அடுத்து அவங்களோட ஃபோன் நம்பர், நான் ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறேன் ரேண்டமாக, ஏதோ ஒரு நம்பர் கொடுத்தாச்சு. ஓகே, நம்பர் கொடுத்துட்டோம். இப்போ இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு 2 ரெஃபரன்ஸ் நான் கொடுக்கலான்ட்டு இருக்கேன் சார் அப்படின்னாலும் தாராளமாக கொடுக்கலாம். ஒன்று வந்து உங்கள் காலேஜ் ஸ்டாஃப்ஸோட ரெஃபரன்ஸாகவும் உங்கள் ஃபேமிலியில் யாராக இருக்காங்கனாலும் அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம். ஓகே, நான் இப்போதைக்கு 1 மட்டும் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ரெஃபரன்ஸ் முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட்டு. இந்த ப்ராஜெக்ட்டு ரொம்ப முக்கியம். ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு இன்டர்வியூவர் வந்து கொஷின்னு அப்படின்னு கேட்கணும்னு நினச்சா உங்களை வந்து இதிலேருந்து தான் கொஷின் கேட்பாங்க. அதாவது இந்த ப்ராஜெக்ட்ஸ்ன்ற ஏரியாவில் தான் உங்களுக்கு கொஷின் வரும். அது கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது ப்ராஜெக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆட் ப்ராஜெக்ட் கொடுத்தாச்சு. நீங்கள் ஒரு 2 ப்ராஜெக்டாவது மினிமம் உங்கள் காலேஜ் டைமில் வந்து பண்ணியிருப்பீங்க. இப்போ நான் ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ரெஸ்யூமை ரெடி பண்ணுறதுனால நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இங்கே கொடுக்குறேன். எல்லா ஆர்ட்ஸ் காலேஜ்லையுமே நான் முதல்வன் ப்ராஜெக்ட் கண்டிப்பாக போயிருக்கோம். இப்போது நான் முதல்வன் டைட்டில் வந்து நான் முதல்வன் அப்படின்ற டீம் வந்து நம்மளுக்கு என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ட்ரோன் டெக்னாலஜி. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது சொல்கிறேன். உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை இ-காமர்ஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை உங்களுக்குன்னு பர்டிகுலராக ஏதோ ஒரு டாப்பிக்கில் பண்ணியிருக்கலாம். நான் வந்து ட்ரோன் டெக்னாலஜி அப்படின்ற ப்ராஜெக்ட், ஏன்னா நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பேக்ரவுண்டை எடுத்துருக்கனால ட்ரோன் டெக்னாலஜி அப்படின்ற ப்ராஜெக்ட் வந்து நான் முதல்வன்லேருந்து சொல்லித்தர மாதிரி நானாக ஒரு ஃப்ரேம் பண்ணுறேன். ஓகே, இது பண்ணியாச்சு. இப்போ இங்கே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டியூரேஷன்னு போட்டுக்கோங்க. டியூரேஷன்னா நீங்கள் எவ்வளோ நாள் அந்த ப்ராஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு டியூரேஷன் போட்டுட்டு ஒரு 3 months அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, இந்த ப்ராஜெக்டோட டியூரேஷன், ப்ராஜெக்டோட டைட்டில் நம்ம வந்து மேலே இங்கே கொடுத்தாச்சு. ப்ராஜெக்டோட டியூரேஷன் கொடுத்துட்டோம். அடுத்து வந்து ப்ராஜெக்டோட ரிசல்ட் என்ன, ரிசல்ட்டு இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணீங்க அப்படின்றது தான் ப்ராஜெக்டோட ரிசல்ட்டு. இப்போ இதில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணியிருப்பீங்க, ஹவு டு யூஸ் drones for agriculture purpose அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக ரிசல்ட் இல்லைனா இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. இங்கே ரிசல்ட்டுன்னு கொடுக்க வேண்டாம், இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. இது வந்து ஹவு டு யூஸ் ட்ரோன் ஃபார் அக்ரிகல்ச்சர் பர்பஸ், இதை நாங்கள் லேர்ன் பண்ணோம் அப்படின்னு கொடுங்க. அப்புறமா ரிசல்ட்டுன்னு கொடுங்க. ரிசல்ட்டுன்னு கொடுத்துட்டு இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணீங்க அப்படின்றது. இப்போ வந்து எனக்கு வந்து நாலேஜ், அதாவது கெயின் நாலேஜ், gained knowledge about how to operate, knowledge on how to operate, ரிப்பேர், ஒரு ட்ரோனை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி ரிப்பேர் பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்றத இங்கே கொடுங்க. இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இப்போ சப்போஸ் ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஆர்கியாலஜி ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ நான் முதல்வன் போட்டு ஐஃபன் போட்டு ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு டியூரேஷன் 3 months அந்த ப்ராஜெக்ட் உங்கள் காலேஜ் நடந்தால் 3 months. தென் டிஸ்கிரிப்ஷன், ப்ராஜெக்டில் நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க, அடுத்து ரிசல்ட்டு என்னென்னலாம் லேர்ன் பண்ணீங்க அப்படின்றதுலாம் உங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ப்ராஜெக்ட் டைட்டில் நம்ம சேவ் பண்ணுறோம். நீங்கள் வந்து எப்படியும் 2 ப்ராஜெக்ட் மேலே பண்ணியிருப்பீங்க, அதையும் கூட இங்கே ஆட் பண்ணுங்கள். ஆட் கொடுத்துட்டு 2 ப்ராஜெக்ட், இப்போதைக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் சொல்கிறேன். அடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணியாச்சு. அடுத்து கவர் லெட்டர், இது இப்போதைக்கு வேண்டாம், இது ஒரு தனி செஷன். இப்போ இந்த ஆட் மோர் செக்ஷன்ஸ் இருக்கிறதுக்கு நம்ம போகலாம். இப்போ எல்லாமே முடிச்சாச்சு. பர்சனல் டீட்டெயில், எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு இல்லை, ஸ்கில்ஸ் முடிச்சாச்சு, அப்ஜெக்டிவ் முடிச்சாச்சு, ரெஃபரன்ஸ் முடிச்சிட்டோம், ப்ராஜெக்ட் முடிச்சாச்சு.
இப்போ வந்து ஆட் மோர் செக்ஷன் வந்திருக்கோம். இப்போ ஆட் மோர் செக்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் நல்லா கவனிங்க. இதில் இருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம எனேபிள் பண்ணால் அது அங்கே போய் ஆட் ஆகும். இன்ட்ரெஸ்ட் எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆக்டிவிட்டீஸ் வேணும். பப்ளிகேஷன் விட்டுருங்க, அது தேவைப்படாது. லாங்குவேஜஸ் மஸ்ட்டு. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எதுவும் தேவைப்படாது, வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட்ஸு நம்ம ஆட் பண்ணியாச்சு. இங்கே ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எனேபிள் ஆன சிம்பிள் வரும். இல்லைனா இந்த சைடு மூவ் ஆன மாதிரி இருக்கும். ரெஃபரன்ஸை நம்ம ஆட் பண்ணிட்டோம். சிக்னேச்சர் நம்ம செல்ஃபாக நம்மளே சைன் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் சிக்னேச்சர் வேணால், கவர் லெட்டர் வேண்டாம். ஓகே. இப்போ இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ ஃபஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட். இது இங்கே மூவ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து இப்படி ரைட்டில் மூவ் பண்ணணும். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா மூவ் ஆகிடும். இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட்டு போய் ஆட் கொடுங்க. இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட்டுன்னா இங்கே வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது தான் இங்கே கொஸ்டின்னு. அதனால் ரொம்ப தெளிவாக இந்த இன்ட்ரெஸ்ட்ன்ற இடத்துல எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன சப்ஜெக்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை தான் நான் இங்கே கொடுக்க போகிறேன். வேறு எதுவும் கொடுக்காதீங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கொடுத்துருக்கேன். ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்ட்ரெஸ்ட் 2ல் சைபர் செக்யூரிட்டி. ஓகே, சைபர் செக்யூரிட்டி அப்படின்ற சப்ஜெக்ட் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி வந்து ப்ராஜெக்ட்லேருந்து உங்களுக்கு கொஷின் கேட்பாங்கன்னு நான் சொன்னனோ அதே மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் ஏரியா. இப்போ ரீசெண்டாக ஆர்டிஃபிஷியலில் என்னென்ன விஷயம்லாம் இருக்குது, என்ன ரோபோட்டு ரெடி பண்ணியிருக்காங்க, எப்படி ஆர்டிஃபிஷியல் ஃபைன் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். சாட் ஜிபிடி இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்கள் கரண்ட் ட்ரெண்டில் என்னவோ அது லேர்ன் பண்ணிக்கணும். அதேமாதிரி சைபர் செக்யூரிட்டினா என்ன அப்படின்னா என்ன, அதில் கரண்ட்டு ட்ரெண்டு என்ன, இது ரெண்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா இந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து தான் இன்டர்வியூவர் உங்களை வந்து கொஷின் பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போ இன்ட்ரெஸ்ட் பாருங்கள், நம்ம இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்து மறுபடியும் இந்த ஆட் மோர் செக்ஷன் இருக்கு இல்லையா, இது போய் மறுபடியும் கொடுங்க. கொடுத்தோடனே அடுத்து பாருங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸு. இதை கிளிக் பண்ணோம். இது எனேபிள் பண்ணிங்கன்னா அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் வரும். இங்கே வந்து இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் 3 விதமாக உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது 3 டிஃப்ரெண்ட் செக்டரை நீங்கள் அச்சீவ் பண்ண மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுக்குறீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கொடுங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ் கொடுத்தாச்சு. ஸ்போர்ட்ஸில் நீங்கள் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணீங்க? இப்போ சப்போஸ் ஸ்போர்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் இன் ஸ்டேட் லெவல் பேஸ்கெட் பால் அப்படின்னா அது கொடுத்துக்கோங்க. பேஸ்கெட் பாலில் ஃபஸ்ட் ப்ரைஸுன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து செகண்ட் வேறு ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. இப்போ வந்து நேஷ்னல் லெவலில் ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நேஷ்னல் லெவல் அத்லெட்டிக்ஸ் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸு என்னவோ அது கொடுத்துக்கோங்க. இது வந்து ஸ்போர்ட்ஸ் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்து அகாடமிக் கொடுங்க. அகாடமிக்குன்னு கொடுத்துட்டு அடுத்து மறுபடியும் அதில் அகாடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து அகாடமிக்கில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் இன் எஸ்ஏ காம்படிஷன் அப்படின்னு இருக்குன்னா செக்யூர்டு.
ஃபஸ்ட்டு ப்ரைஸ். எஸ்ஏ ரைட்டிங் என்ன டாப்பிக்கில் எழுதுனீங்களோ அது கொடுங்க. இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ்லாம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும், அது பார்த்துக்கோங்க. அகாடமிக்குன்னு போட்டுக்கோங்க. அடுத்து ஆக்டிவிட்டீஸ்ன்னு போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஆக்டிவிட்டீஸில் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ட்ராயிங் காம்படிஷனில் எதுலையாவது வந்து ப்ரைஸ் வின் பண்ணியிருந்தீங்கன்னா 1 கொடுத்துட்டு 1 ஃபஸ்ட் ப்ரைஸ். நான் ரொம்ப பொறுமையாக சொல்கிறேன், ஏன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டு கூட பார்த்துக்கோங்க. காலேஜ் லெவலில் ட்ராயிங் காம்படிஷனில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினா அது கொடுத்துருவோங்க. ஸோ இப்போ இதில் ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி இருந்துச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸு, அடுத்து அகாடமிக்கு, அடுத்து ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அழகாக இருக்கும் உங்கள் ரெஸ்யூம் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸை. ஓகே, இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே பாருங்கள், அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் வந்து இங்கே ஆட் ஆகிடுச்சு. நம்ம அது கொடுத்துட்டோம். மறுபடியும் ஆட் மோர் செக்ஷன் போங்க. இப்போ ஆக்டிவிட்டீஸ், அச்சீவ்மெண்ட்ஸ், அவார்ட்ஸு, ஆக்டிவிட்டீஸ், இந்த ஆக்டிவிட்டீஸ் கொடுங்க, எனேபிள் பண்ணுங்கள். இப்போ ஆக்டிவிட்டீஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா இங்கே கொடுங்க. நம்ம ஆல்ரெடி இல்லை அப்படின்னா இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ளட் டொனேஷன் கேம்பில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க, ப்ளட்டு டொனேட் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா என்எஸ்எஸ்ஸு, என்சிசி இந்த மாதிரி கொடுத்துருப்பீங்க. இப்போ என்எஸ்எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ஆக்டிவிட்டியில் என்னது ஏதாவது ஸ்வச் பாரத் ஏதாவது க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா ஸ்வச் பாரத் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு இந்த மாதிரி பண்ணோம். அப்புறம் இல்லை இன்னும் நாங்கள் வந்து எங்கள் என்சிசி மூலிமா வந்து பிளாஸ்டிக் அவேர்னஸ் ரேலி பண்ணோம் அப்படின்னா இது என்எஸ்எஸில் போடுங்க. அடுத்து வந்து ப்ளட்டு டொனேஷன் கேம்பில் வந்து வாலண்டியராக இருந்தீங்கன்னா வாலண்டியர் பண்ணேன் அப்படின்னு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸு. என்எஸ்எஸில் வந்து ஸ்வச் பாரத் இன் கவர்மெண்ட் ஸ்கூலு, பிளாஸ்டிக் அவேர்னஸ் ரேலி, ப்ளட் டொனேஷன் கேம்ப்பு இந்த மாதிரி பண்ணோம். இல்லை நான் என்எஸ்எஸ்லலாம் இல்லை சார், நான் வந்து ப்ளட் டொனேஷன் கேம்பில் போய் ப்ளட்டு தான் நான் டொனேட் பண்ணேன்னா ப்ளட் டொனேட்டட் இன் ப்ளட் டொனேஷன் கேம்ப்பு அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை நான் சேவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆட் மோர் செக்ஷன், அதில் போயிட்டு பப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம எதுவும் பண்ணியிருக்க மாட்டோம் ஃப்ரெஷர்னால. இப்போ லாங்குவேஜஸ், இப்போ இந்த லாங்குவேஜஸில் ஆட் கொடுத்துக்கோங்க. லாங்குவேஜஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா தமிழ் கொடுக்குறேன். தமிழ் கொடுத்துட்டு கீழே ரீட், ஸ்பீக், ரைட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. மறுபடியும் ஆட் கொடுத்துட்டு இங்கிலீஷ் கொடுக்குறேன். இங்கிலீஷ்க்கும் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரீட், ரைட், ஸ்பீக் அப்படின்ற விஷயம் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஆட். இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஹிந்தி தெரியும், உருது தெரியும், மலையாளம் தெரியும், தெலுங்கு தெரியும்னா அந்த லாங்குவேஜஸ் கொடுக்குவோம். இப்போதைக்கு நான் வந்து காமனாக 2 மட்டும் கொடுக்குறேன். இன்னொன்று, இப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து ஆட் பண்ணியாச்சு, ஆனால் அந்த விஷயம் உங்களுக்கு தேவையில்லைன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து டெலீட் இருக்குது பாருங்கள், இந்த ரைட்டில் இந்த டெலீட் கிளிக் பண்ணிங்கன்னா அது போயிடும்.
ஓகே, இப்போ வந்து நம்ம இது என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, சேவ் ஆயாச்சு. அடுத்து மறுபடியும் ஆட் மோர் செக்ஷன்ஸ் அப்படின்றதுக்கு போகிறோம். இப்போ ரெஃபரன்ஸு, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனு, லாங்குவேஜ் எல்லாமே கொடுத்துட்டோம். ஓகே, அவ்வளோதான். இனிமேல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வரைக்கும் நம்ம எல்லா விஷயம் இன்ட்ரெஸ்ட்டு, அச்சீவ்மெண்ட்ஸு, ஆக்டிவிட்டீஸு, லாங்குவேஜஸ் கொடுத்தாச்சு, ப்ராஜெக்ட் கொடுத்தாச்சு, ரெஃபரன்ஸ் கொடுத்தாச்சு. தேவையில்லாத கவர் லெட்டரு, சிக்னேச்சர் கொடுக்கல, பப்ளிகேஷன்ஸ் கொடுக்கல. ஓகே, மற்றது எல்லாமே கொடுத்தாச்சு. ஓகே, டன். இப்போ வந்து எல்லாமே கொடுத்துட்டோம், எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போது இங்கே நல்லா கவனிங்க, இங்கே லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், வியூ சிவி அப்படின்றது. இந்த வியூ சிவி அப்படின்றத இப்போ நம்ம கொடுக்கணும். இப்போது இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா டெம்ப்ளேட் மாடல்ஸ். அதாவது இங்கே பாருங்கள், மேலே இருக்கும் பாருங்கள், ஆல், ப்ரொஃபஷ்னல், மாடர்ன் அப்படின்னு 3 இருக்கும். இந்த 3ல் வந்து நம்மளுக்கு எந்த மாடல் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா, இந்த நடுவில் இருக்க ப்ரொஃபஷ்னல் அப்படின்றத கொடுக்குறேன். இது கொடுத்தாச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நிறைய டெம்ப்ளேட் இருக்கா, இங்கே இருக்கிறதுலாம் டெம்ப்ளேட். இதில் பாருங்கள் 1 2 3 4 5 அப்படின்ட்டு இருக்கும். இதில் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு டெம்ப்ளேட்டை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். உங்களோட விருப்பம், நீங்கள் எது வேணாலும். இது வந்து நல்லாயிருக்கு, அதாவது இந்த 43 நல்லாயிருக்கு, 43 44 நல்லாயிருக்கு, இந்த 45 இது கூட நல்லாயிருக்கு. பட் இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா நம்மளோட விஷயங்கள் எல்லாமே வந்து டேபிளர் காலம் போட்டு கிரேட் ஸ்கோர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது நல்லாயிருக்கு. ஓகே, அதனால் நம்ம இப்போது இல்லை 44 கூட நல்லாயிருக்கு. எல்லாமே டார்க் பண்ணி நீட்டாக கொடுத்துருக்காங்க. 44 ஓகே, 44 நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ இந்த டெம்ப்ளேட் நான் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அது செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆகிட்டு இங்கே டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இங்கே போய்ட்டு இங்கே கவனிங்க, இங்கே டவுன்லோட் இருக்குது. இந்த டவுன்லோடை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் அ காப்பி இன் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் அப்படின்னு கேட்குது. இங்கே ஃபஸ்ட்டு வியூ கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரெஸ்யூம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கவனிங்க, உங்களோட பர்சனல் டீட்டெயில், உங்களோட நேம் மேலே வந்துருச்சு. பர்சனல் டீட்டெயில் அதாவது ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, உங்கள் அட்ரெஸ்ஸு, உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ. இது நம்ம எக்ஸாம்பிளுக்காக இந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சோம். நீங்கள் தெளிவாக கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள், அப்ஜெக்டிவ் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. டு கான்ட்ரிபியூட் மை பாசிட்டிவ் ஆட்டிடியூட், நம்ம கூகுள்லேருந்து எடுத்து பேஸ்ட் பண்ணது இங்கே வந்துருச்சு. அடுத்து பாருங்கள், உங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பர்சன்டேஜ், ஹெச்எஸ்சி, அடுத்து எஸ்எஸ்எல்சி எந்த வருஷம் எல்லாமே வந்துருச்சு. உங்களோட லீடர்ஷிப், டைம் மேனேஜ்மெண்ட், ஃப்ளெக்சிபிலிட்டி, ப்ராப்ளம் சால்விங், அடாப்டபிலிட்டி வந்துருச்சு. ப்ராஜெக்ட் ஒர்க்கு நம்ம 1 தான் கொடுத்தோம், நீங்கள் 2 கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கோங்க. ஏன்னா ப்ராஜெக்ட் ஒர்க் 2 3 கொடுத்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அச்சீவ்மெண்ட்ஸ் பாருங்கள், ஸ்போர்ட்ஸு. ஓகே, இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். என்னென்னா அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரே இதில் கொடுத்துட்டோம். ஸ்போர்ட்ஸு, அப்புறம் அகாடமிக்கு, அப்புறம் வந்து ஆக்டிவிட்டீஸ்னு கொடுத்தோம்.